வெல்கம் டு NRF சேனல். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். இந்த பொருட்காட்சினா பேசிக்கா எது நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, எதுக்காக வந்திருப்பீங்க? பொருட்காட்சிக்கு வருது அந்த டெல்லி அப்பளம், அந்த காலிஃபிளவர், அப்புறம் அந்த பெரிய ராட்டு. நீ அதுதானே சுத்தி தான் சொல்லலையா நம்ம முத்திரை கம்பெனி முத்திரை எங்க புது முத்திரை. ஆமா சேகரா இருக்கும். புதுசா ஒரு முத்திரை இருந்தா நல்லா இருக்கும். அஜித் சார் யாரே கொண்டு வர அஜித் சாரோட முத்திரை வாங்க தலை ஃபேன் மூணு பேர். நாங்க தலை பண்ணால அது இப்படியா நாங்க இப்படி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நாங்களும் தேவை எல்லாருமே பிடிக்கும்பா, அதுக்கு தளபதி. ஆமா ஆமா, இப்ப தளத்துல வந்து ஒரு புதுசா ஒண்ணு. அதாவது நம்ம பொருட்காட்சி வந்திருக்கோம். இந்த விளைஞ்ச பொருட்காட்சியில வந்து டைட்டானிக் யாரோ ஒருத்தர் பேசுறப்பா, அதாவது புது மைக் வாங்கியாச்சு. பழைய மைக் வந்து ரிப்பேர் ஆயிட்டனால இப்ப புது மைக் வாங்கிட்டோம். எப்படி இருக்கு இந்த 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 நிமிஷத்துல இருந்து இந்த மைக் உடைச்சிருவாரு. ஆமா, இந்த நிமிஷத்துல இருந்து மைக் கொஞ்சம் பாவி நானே வாய உளறிட்டேனா. அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து சூப்பரான ஆடியோ குவாலிட்டியோட சூப்பரான வீடியோ குவாலிட்டியோட நீங்க பாப்பீங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து பொருட்காட்சி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா டைட்டானிக் வந்திருக்கோம். தம்பி நீ அப்படி கிளம்பி போயிருங்க. நீங்க கேமராமேன் ஒரு கேமராமேன் தான் பார்த்தோம், 2 கேமராமேனா பார்த்தோம். நீ அவங்க கூட போய் நிக்க ஆளும் பேக் மட்டும் நான் கேமராமேன் நினைச்சுக்கிட்டேன். இங்க வா இங்க வா மூடிட்டு வாப்பா. அதாவது நான் இந்த குட்டி டிராகனுங்கிற பதவியில இருந்து உனக்கு தூக்கிடலாமான்னு இருக்கு. ஏன்னா ஷூட்டுக்கு வான்னு சொல்லி போன் அடிச்சு கூப்பிட்டா மாப்பிள்ள நான் வரல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் என்ன காரணம்னு போன் அடிச்சு கேட்டா காசு. லவ் ஃபெயிலியருக்கும் வரதுக்கு கேட்டா அப்படி சொன்னா பரவாயில்ல, காசு இல்ல மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டான். கோவம் வருமா வராது? அப்படி இருந்து திடீர்னு காசு வரலன்னு சொன்னா கோவம் வருமா? மாப்பிள்ள நான் உன் நண்பன் மாப்பிள்ள, நான் உனக்கு செலவழிக்க யாருக்கு செலவழிக்க போறேன்? வச்சிருப்ப. அதாவது என் டேக்கர் தான் எல்லாம் உனக்கு. சொல்லுவார் தெரியுமா? வேண்டாம், இது ரொம்ப நேரம் வேண்டாம். காமெடி இங்கே நாங்க போட நாங்க விரும்பல. சரி நாங்க உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிடுவோம். சரிங்களா? டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோம். உனக்கு போற பக்கம் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் வரும்னு நினைக்கிறோம் முன்னாடி. நான் எழுதி வச்சுட்டேன். அதாவது அவனுக்கு அந்த மாதிரி பொசிஷன்ல நிக்கணும்னு ஆசை. இப்படி கையை விரிச்சுக்கிட்டு கடல் அப்படி நடந்து போகணுங்கிற ஆசை. ஆள் இல்லையே. நெஞ்சில பொண்ணு செத்து போயிடுவேன். ஆமாடா, அதாவது இந்த டைட்டானிக் படம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய விஷயம். டைட்டானிக் ஃபீல் பண்றோம். நாங்க டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுக்காம ரொம்ப நேரம் வெளியே நின்று பேசிருக்கோம். வாங்கல டிக்கெட் எடுப்போம்ல, வாங்கல. Hola gente, mueve tu cuerpo, haz eso para alrededor, será un tres, rompe la. இங்க பாரு, இது அந்த டைட்டானிக்ல கப்பல்ல மஸ்ட் உள்ள போவாங்கல்ல, அந்த இது இந்த கேவ் மாதிரி. நம்ம ஸ்டுடியோ ஓபன் பண்ண இது மாதிரி தான் வைக்கணும். ஸ்டுடியோ ஓபன் பண்ணி ஆபீஸ் ஓபன் பண்ண நம்ம இது மாதிரி தான் வைக்கணும். அப்படியா? அப்போ அதாவது ஷூட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலே யோசிக்கானுங்க. வரவே மாட்டுக்கான். இல்ல ஆபீஸ் வச்சா மட்டும் கிழிச்சிருவீங்களோ? எடிட்டர் இல்ல, ஒரு கேமராமேன் நடிக்கான். அதாவது கொடுங்க அப்பா போன் அடிக்கிட்டு இருக்கு. கொடு கொடு. வேண்டாம், உண்மையில போன் அடிக்காங்க. இதுதான் அந்த கதவு. அதாவது அந்த கப்பலுக்கு அடியில வந்து தண்ணி வரும்ல, அதுக்கு முன்னாடி அந்த ரூம்ஸ் இந்த ரூம்ஸ் கதவெல்லாம் இப்படிதான் இருக்கு. இங்க பாரு, ஆனா இது ஒரிஜினல் பாக்க நான் ஒரிஜினல் அடிச்சு இப்படி பிடிக்க எல்லாம் பிரிண்ட். இது ஆமா, இங்க பாரு ஃப்ளெக்ஸோட இந்த இந்த இது கபோர்ட் இருக்குல, அது உடைஞ்சு கீழ வர மாதிரி. இங்க பாரு சவுண்ட் டோர் சவுண்ட் மாதிரி இருக்கு. இல்ல ஆமால, அதாவது அந்த மாதிரி இப்படிதான் அந்த டைட்டானிக்ல இப்படிதான் இருக்குமா? நினைச்சு பாரு. ஓ, எவனுக்குமே நீச்சல் தெரியலனா மொத்த பேரும் செத்துருப்பானுங்க. நீச்சல் தெரியுமா? உனக்கு நீச்சல் தெரியாது. அதாவது அந்த படத்துல வந்து ரியல் லைஃப்ல ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும். இப்படி ஒரு டைட்டானிக்ல என்னதான் நடந்த விஷயம் வந்து அந்த ஜேம்ஸ் கேமராமேன் அவருக்கு டைரக்டருக்கு அவர் தெரியவே தெரியாது. ஜேம்ஸ் கேமராமேன் இல்ல ரூசி ஆமா கேமியோ. பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. ஆஹா, இல்ல இவரு யாருல நம்ம நாளைக்கு பாருங்க. என்ன பண்ணுவீங்க? அதாவது ரோஸ், நான் ரோஸ் மேல மரியாதை வச்சிருக்கேன். அதை நீ கெடுத்துறாத. உன்னால நீ அதை கெடுத்துடா. வில்ல மெயின் வில்ல சித்தப்பா சொத்தப்பா வந்து
காமெடி போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றான், காமெடி வர மாட்டேங்குது, போராடிட்டு இருக்கான். வரலன்னா விட்டுடு, தயவு செய்து அதை control பண்ணி கொண்டு ஒரு வர. இடத்துல ட்ரை பண்ணி இங்க புது காமெடி கொண்டு வந்துருக்கா, புது காமெடி சொல்லு. சரி, இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு போனிச்சான். 2 யானை காணாம போயிட்டு ஒரு யானை மட்டும் சுத்தி பாப்போம்னு போனிட்டேன். ஏன் 2 யானை காணாம போன காரணம் என்ன? அதான் தெரியல. சொல்லி சாப்பிட எங்க போயிருக்கோம்? சாப்பிட எங்க போயிருக்கோம்? இல்ல மாப்பிள்ள, சாப்பிட நம்மள அங்கேயே தான் நின்னுட்டான். ஆனா காணாம போயிட்டேன். ஏன் வேண்டாம், இதுக்கு மேல நிக்க வேண்டாம், வா. அதாவது ஏன்னா அது வந்து பொண்ணுங்க பின்னாடி போயிட்டான். அதனால அப்படியே மாப்பிள, இதுதான் மாப்பிள அந்த ரோஸ் வந்து அப்படியே நடந்துருவாங்கல்ல ட்ரெஸ் போட்டு எப்படி தள்ளி நான். கீழ வந்து சைட் ஆமாமா, ஜாக் கீழே நிப்பாரு அடிச்சாடு. மாப்பிள நீ கீழே போய் நில்லு, ஜாக் அடிக்கிற மாதிரி. மைக் இந்த மைக் வாங்கிட்டு போ. இப்ப நான் தான் ஜாக். மாப்பிள நில்லு மாப்பிள, ரோஸ் எப்படி நிப்பாரு. ஆமா சாரி, ரோஸ் இப்படிதான் நடந்து வருவாங்க. இவரு இப்படி ஃப்ராக தூக்கிட்டு நடந்து வருவாங்க. ஆமா, அதாவது ரோஸ் மாதிரி பண்ண சொன்னா பண்ணிட்டு இருக்கான். ரோஸ் எவ்வளவு அழகா ரொமான்டிக்கா நிக்க வரும். இப்படி ரொமான்டிக்கா நின்னு அப்படியே மே மறந்து பாப்பாரு. ஜாக்கா ரோசா, ஜாக்கா ரோசா நீ எதா இருப்ப? ஜாக் கேரக்டர் செலக்ஷன் பண்ணாம இவன் அனுப்பிட்டேன். நான் ஜாக்கா இருங்கிறேன். நான் ஜாக்ல போறேன். சைனால அண்டார்டிகால எங்க போயிரு? என்ன மாப்பிள இப்படி வச்சிருக்காங்க, படத்துல அப்படி காட்ட மாட்டாங்க மாப்பிள. அது அப்படி அர்த்தம் இல்ல. தெரியும். ஆமா, அதுதான் அர்த்தம். இங்க போயிரு. அதாவது ஜாக் வந்து ரசிக்காப்ல ரோஸ் ரசிச்சு இந்த இப்ப என்ன பண்ணு, நீங்க நில்லு, நீ அங்க படிச்ச நீ அவனை ரசிப்போம். ஆமா, நீ அங்க உட்காந்து இங்க இருந்து அப்படியே நான் வரமாட்டேன், அது அவங்க அவதான் வருவாங்க. என்ன பண்ணுவ? படுக்க சொன்னா கால் வீட்டி தான் பண்ணுவோம். அப்படியே படுத்தலாம். அங்க இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சுது. டாகு படம் பார்த்ததுலன்டா மக்களே, பாட்டு அழுகுற மாதிரி இருக்கு. சரி, அதாவது இந்த டைட்டானிக் படத்துல உனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது டெலிட் பண்ண சீனுமா? டெலிட் பண்ண சீன். இல்ல இப்படி ரெண்டு பேரும் இப்படி இதர போட்டோ போட்டோ எடுக்கணும். என்ன தலைவர் ஐயோ டெம்ட் ஆகுதான் இத பார்த்து. அத பார்த்து உனக்கு என்னையா டெம்ட் ஆகும்? ஆமா, இத பார்த்து உனக்கு அது ஐஸ் கட்டி போய் நக்கு போ. தரமான ஒரு சுத்தம் இந்த ரீல் சுத்தி அதை நாங்க இப்ப பண்ணோம். அந்த வீடியோ நான் கீழே போடுறேன். இவன் தலைவனுக்கு ஆசையா இருக்கு போடணும்னு. அது ஒரு ஆளுக்கு 50 ரூபா. தலைவனுக்கு ஆசை இருந்தது. ஆனா எனக்கு பண்ணதை பார்த்து அவனுக்கு ஆசை போயிட்டு அவ்வளவுதான். ஆமா, அதாவது நான் லூசுத்தனமா பண்ணேன். நான் ஒண்ணு நினைச்சேன், மேல ஏறதுக்கு முன்னாடி ஒண்ணு நினைச்சேன். ஆனா மேல ஏறதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஆடியன்ஸ் சுத்தி பார்க்கும்போது என்ன பண்ணிக்க தெரியுமா தலைவரே? டிராகன் படத்துல ஒரு அன்னோர் சுத்தி சாரா வந்துச்சுன்னா தூக்கி வந்து விளையாண்டு போவோம். அவுட் போட்டு ஆடுறது இல்லையா? அப்பல இது சாரதுக்கு முன்னாடி இப்படி பண்ணு. ஷேட் படுத்திட்டு பேன் தூக்கி போடுறது வெச்சுக்கோ. குரங்கு பார்க்க போவோம். மாப்ள உங்க தாத்தா கொள்ளு தாத்தா உங்க கொள்ளு தாத்தா ஒரு 40 நிமிஷம் கழிச்சு இப்போ ஒரு காமெடி வந்திருக்கு. இந்த காமெடி அதுவும் செத்து போன எங்க தாத்தாவை நீ பத்தி சொல்லுத பாத்தியா? இவரை பார்த்தா அப்படியால தெரியுது. ஆமா, நீ என்ன தெரியுத? பேரனுக்கும் தாத்தாவுக்கும் ஒரு இது இருக்குமாங்களே, என்ன ஒரு மொச்சம் கிச்ச ஏதோ சொல்லுவாங்க, தம்பி இருக்கும். இல்ல அது இல்ல, வேற ஒரு அடையாளம் இருக்கும்ல, ஒரு அடையாளம். இங்க இருந்து அங்க வரைக்கும் பார்க்க ஒண்ணுமே இல்ல. தொடக்கி கீழே இருக்கும். 3 பால் மொத்தம் அத பாத்துக்கோ. என்னங்க தலைவர் தான் அதாவது ஒரு மேட்ச் விளையாண்டோம், ஒரு பால் போட சொன்னோம். நானாவது ஒரு கொஞ்சம் கலைச்சேன், இவன் கொஞ்சம் கலைச்சான். இவன் கலைக்கவே இல்லை, தூக்கி பால் எரிஞ்சுட்டான். போன வாட்டி இன்னும் வேகத்தோட எடுத்து தெரியுமா? அது போன வாட்டியோட போச்சு. புதுசு நேத்து சாப்பிடாம இருந்தா நீ சாப்பிடாம இருப்பியா? இன்னைக்கு போய் கழுவாம இருக்கு. அதாவது போனதுக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு. நாங்க யாரும் பரிசு இல்ல, பவுச் இல்ல, இது பவுச். ஆகும்போது நம்ம கேமராமேன் தான் உபயோகிக்கும், வேற எங்கேயும். ஆமா, கேமராமேன் தான் உபயோகம். ஏன்னா அவன் தான் ஸ்கூல் படிக்கான். நம்ம ஸ்கூல் டைம்ல பேனா எடுத்துட்டு போக மாட்டோம். ஆமா, நாங்க பேனாவே எடுத்துட்டு போக மாட்டோம். பேனாவை கடன் தான் வாங்குவோம். பேப்பர் மண்டலு. இப்போ 3 அண்ணா இருக்குப்பா. இப்போ பேய் வீடு இருக்கு, ஸ்னோ வீடு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த இது இருக்குப்பா, தியேட்டர் இருக்கு. இப்போ நம்ம எது போலாம்?
ஸ்னோ வேணும். அப்புறம் ரெண்டு பேர் போவோம். பேய்க்கு பயம் எனக்கு. ஸ்னோக்கு போலாம். பேய்க்கு பயம். ஆமா சரி, எனக்கு எதுனாலும் ஓகேப்பா. பேயை பார்த்து நைட்டு உச்சா போவாரு. பேய்க்கு எனக்கு எதுனாலும் ஓகேப்பா. எனக்கு எதுனாலும் ஓகேப்பா. தலைவர் ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட் பேஷண்ட் தான் இல்ல, பக்க பக்கம் இருக்குது, எதுனாலும் போவோம். பண்ணாதான் எனக்கு எது வேணாலும் போவோம். சரி, அதாவது கேமராமேனும் நானும் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, பேய் வீடு போவோங்க, இவங்க ரெண்டு பேரும் ஸ்னோ போவோங்கிறாங்க. அதனால ஒரு ட்ரூத் ஆர் டேர் வச்சு விளையாடுவோமா? சரி, சூத்தாட்டு எனக்கு நான் இல்ல வர மாட்டேன். ஸ்டோன் பேப்பர் வச்சு விளையாடுவோம். சரி போடுறியா? ஸ்டார்ட் டேக். நானும் கேமராமேன் பேய் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், இவங்க ரெண்டு பேரும் ஸ்னோ போகணும்னு ஆசைப்படுறாங்க. வா விளையாடுவோம். ஸ்டோன் பேப்பர் லேட் நீ கொன்றுவேன். ஒண்ணு 3 பாயிண்ட். சரி, ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். ஒரு பாயிண்ட் ஜெயிக்கணும். அத்தே கர்மாயி. சிசர். ஓகே, இது ட்ரையல் மார்க். கொன்னே போடுவேன். எனக்கு எதுனாலும் ஓகேப்பா. போவோம். கேமராமேன் ஆசைப்பட்டிருக்காங்க, எனக்கு பேய் வீடு போகணும்னு ஆசை இல்ல. எனக்கு ஆசை இல்ல. இது அந்த அளவுக்கு பயந்து எதுவும் எனக்கு எதுவும் பிரச்சனை ஆனிச்சுன்னா முழுக்க காரணம் நம்ம இவங்கதான். உனக்கு என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன? ஆளுக வரும், வேற சில பயம் வரும், அப்படியே பின்னாடி பாத்ரூம் வரும். பயம் தான் படுத்துங்கிறேன்னு சொல்லலாம். இதுல இருந்து தெரியுது பாத்ரூம் வந்துரும். அதாவது தொண்டை கட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் தொண்டை வலிக்குது. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். அதே ஒரு அண்ணன் தான் நல்லா பயமுறுத்துறாங்க, இன்னொருத்த தம்பி வந்து கொஞ்சம் பயமுறுத்தல. நாங்க தான் அவனை பயமுறுத்தணும். நாங்க தான் பயமுறுத்தணும். இப்போ வந்து இல்ல உள்ள போறோம் ஃபர்ஸ்ட் அந்த பெரிய ஒருத்தர் பாதி என்ன எடுத்துட்டாங்க. இவர் தலைவர் பார்த்துட்டு தம்பி நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துக்க அப்படிங்க. அவன் முழிக்கறல. அதாவது பாதி இது இல்ல, அந்த போட்டு உண்டோம், அப்புறம் இந்த கார் ரேஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு உண்டாமா. இப்ப அதான் இல்ல, ஏன் பாதி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. இன்னும் மீதான கெட்டவே இல்ல. இல்ல கெட்டல தலைவராங்க அங்கலாம் ஃபுல்லா பாரு. அதாவது இதான் மெயின் பிக்சர். இனிமேதான் உள்ளக்க போகணும். இது வீடியோ லென்த் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு தெரியல. இன்னும் பாப்போம், வாங்க போவோம். இப்போ கேமராமேன் தம்பியும் நம்ம குட்டி டிராகனும் காணாம போயிட்டானுங்க, எங்க போனானுங்கன்னு தெரியல. அப்பல இருந்து தெரியாச்சு, ஃபர்ஸ்ட் வாசல் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்தாச்சு, இப்ப எங்க போனானுங்கன்னு தெரியல. அதான் வந்து சொல்லாம வீட்டுக்கு போயிட்டானுங்களா இல்ல வேற எங்க தொலைஞ்சு போயிட்டானுங்களா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்க போயிருப்பானுங்களா? அதாவது நம்ம இவனுங்களெல்லாம் கெட்டி மேய்க்கிறதுக்கு பாடா படுகிட்டு இருக்கோம். உங்களெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணது மாதிரிதான். இப்ப எங்க போன இந்த ராட்டு தான் போன சொல்லிட்டு இருந்தானுங்க. ஒருவன் இந்த ராட்டுல போயிருப்பானுங்களோ? இல்ல எம்டியா இருக்கு. இல்ல பாதி இது எம்டியா இருக்கு. அங்க காட்டாது, இங்கே காட்டு. பாதி இது எம்டியா இருக்கு. அதனால இங்க சரி அந்த உட்கார்ந்து இருக்காங்க பாருடா, சொல்லாம கொல்லாம வந்திருக்கானுங்க. தலைவரே எங்க நிக்க ஜூம் போட்டா? ஜூம் எல்லாம் வேண்டாம், பிக்சல் உடையும். பிக்சல் உடையதா? பொம்பளை கூப்பிட்டா அவன் காது கேட்கும். இங்க பாடுறா. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el alrededor, será un tres. அதாவது vlog எடுக்க வந்தோம். எதுக்கு நம்ம வந்தோம்? இதெல்லாம் போறது காசு இல்லைன்னு சொன்னோம். மொத்தமும் செலவழிச்சா நம்ம வந்து போகும்போது என்ன லஞ்ச் சாப்பிடுவோம்? கண்ணுக்கு வந்துட்டேன். என்ஜாய் பண்ணதான் வந்தோம். அதாவது நத்துக்கு டக்குனு போன் அடிச்சேன், vlog இருக்கு மாப்பிள்ள வந்துருன்னு அப்படின்னு சொன்னேன். எங்க போறோம் மாப்பிள்ள? பொருட்காட்சி போறோம் அப்படின்னு போய் சொன்னேன். அதாவது இவன் வந்து வரமாட்டோம்ல, காசு இல்ல மாப்பிள்ள, வரல மாப்பிள்ள அப்படின்ட்டான். ஆனா இங்க வந்து செம்மையா ஆட்டம் போடுதான். உனக்கெல்லாம் குட்டி டிராகன் வச்சு இருக்கணும். குட்டி டிராகன் குட்டிடானே நல்லாதான் இருக்கு. உனக்கு பொறாம வயிற்றுச்சலா? வயிற்று அப்படி எழுதிதா? இதுல சுத்தவரை என்னடா வைத்தறிச்சல்? கப்பல்ஸ் வேணும் நல்லா இருக்கு. நான் இவனோட போனதுதான் தப்பாயிருச்சு. இப்படியே எனக்கும் ஆள் கூட அப்படி பேருந்தா பயத்துல என்ன இப்படி பிடிச்சிருப்பான். அவன் உன்னை பிடிச்சிருக்க மாட்டான், நீ தான் அவ்வளவு பிடிச்சிருக்க. அதான் பார்த்தோமே. அடுத்த ரைடு சாப்பாடு பள்ளி தூக்கி ஓரமா போடுங்க. எப்பவும் புடிச்சிட்டு இருக்காங்களா? காலி ஆயிருமா? அடுத்த ரைடு சாப்பாடு. ஒரே நிமிஷம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போய் நாங்க சாப்பிடலாம் தான் பிளான் போட்டோம். அதாவது அந்த டெல்லி அப்பளம், காளானு, என்னடா மாப்பிள
மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிடலாம் தான் நினைச்சோம். இப்ப வந்து அது முடியல, ஏன்னா பயங்கர கூட்டம், விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அது சொல்லுவாங்க பூரி. காளான் கூட ஏதோ பானிபூரி பான் பராக்ல ரேட் பயங்கர கூடமா இருக்கு. ஏன்னா நாங்க சின்ன வயசுலாம் வந்து டெல்லி அப்பெல்லாம் இதெல்லாம் வந்து 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி இருக்கும். டெல்லி அப்பெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு இருக்கு, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. நாங்க யாருக்குன்னா 2 பேரும் கடுப்புல இருக்கோம், கொன்னே கடுப்புல கிடக்கு. ஏன்னா இவனுக்கு 2 பேராலதான் ரொம்ப லேட் ஆயிட்டு. என்ன ஒண்ணு இல்ல, குதிக்காதீங்க. இந்த ஆய் வர்றதுக்காண்டி குதிப்பானுங்க இல்ல, அந்த மாதிரி குதிக்க நீங்க பேசுற தலைவர். ஆனா எங்களுக்கு தண்டம். தண்ணி பாட்டிலுக்கே விலை 50 ரூபா. தண்டம் இல்ல, தெண்டம். வெளியே நமக்கு தண்ணி பாட்டில் 20 ரூபா தான், இங்க வந்து 50 ரூபாய்க்கு விற்காங்க. என்னது விலைவாசி ரொம்ப கூட்டிட்டு. இந்த கவர்மெண்ட் ஆபீசர் யாரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். திருநெல்வேலிக்குள்ள அதிகமா ஒரு ஷூட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நாங்க திருநெல்வேலி அவுட்டர் தான் போனோம் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அவுட்டர் போகிறதுக்கு எங்க போவோம் தெரியல, எங்க போகணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு. கூப்பிட்டாலும் 2 பேர் வர மாட்டாங்க. இவனுக்கு எக்ஸாம் இருக்கு, இவனுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்லி உங்க தாத்தா வைக்காரு. சத்தியமா சொல்லுவேன், நான் ஆரம்பிப்பேன். எங்க கூப்பிட்டாலும் வரேன். சரி, இதான் சாட்சி. இவன் வந்து திடீர்னு வரமாட்டேன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஆடியோவா போஸ்ட் போடுறேன். அது எதனால காரணம் தெரியுமா? அப்பப்ப அந்த மெமரிஸ், அந்த லவர் மெமரிஸ் அந்த சைடு இருக்காது, பிஞ்சு பேருக்கு இது புதுசா இருக்கு. நான் அப்படி அமைதியா உட்காந்துருக்கணும். இந்த வீடியோட ஏதோ முடிச்சுக்கிற மக்களே. இதுக்கப்புறம் நம்ம vlogல வந்து அடுத்த vlog சந்திப்போம். நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ கொடுத்துருங்க. என்ன நம்ம ஆலப்புறம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. See you later. Bye bye.